தற்கூரி அணில் குஞ்சு விஜய் ரெண்டாவது ஆனுவல் டே ஃபங்க்ஷன் நடத்தி இருக்கிறாரு. ஏன் ஆனுவல் டே ஃபங்க்ஷன் சொல்றா, ஸ்கூல் பசங்க தான் அவனுக்கு கட்சியில் இருக்கிறது பூராம. எவனுக்குமே அறிவு கிடையாது, முதல்ல பகுத்தறிவு சுத்தமா கிடையாது. அவர் என்ன சொல்றாருன்னா, விருப்பம் இருக்கிற ஸ்கூல்ல விருப்பம் இருக்கிற மொழியை யாரு வேணாலும் படிக்கலாம், நாங்க தடுக்கல அப்படின்றாரு. இப்போ நான் ஒரு குக்கிராமத்துல இருக்கேன், என்னோட குழந்தைக்கு 3வது ஒரு லாங்குவேஜ் இருந்துச்சுன்னா என் குழந்தை அதை வச்சு டெவலப் ஆகும் நான் நினைக்கிறேன். சோ அந்த 3வது ஒரு லாங்குவேஜ் என்னோட ஊருக்குரிய கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்தா நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்றேன். அதுக்கு பேர் தான் மும்மொழி கொள்கை. இப்போ என் குழந்தைய 3வது ஒரு லாங்குவேஜ் கத்துக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு எப்படி இருக்கு? என் ஊர்ல சிபிஎஸ்இ ஸ்கூல் கிடையாது, இருந்தாலும் எனக்கு கட்டுறதுக்கு பணம் கிடையாதுங்க. கவர்மெண்ட் ஸ்கூல் தான் எனக்கு கன்வீனியன்டா இருக்கும். என்னோட வசதிக்கு கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்த்து தான் படிக்க வைக்க முடியும் என்னோட குழந்தைய. அப்போ என்னோட குழந்தைக்கு நான் 3வது லாங்குவேஜ் எங்க போய் கத்துக்கிட்டோன்றதுக்கு பதில் சொல்லுங்க. எல்லா மும்மொழி எதிர்ப்பாளர்களே சொல்லுங்களேன், திமுகவாகட்டும், நாத்தாக்காவாகட்டும், தாவாக்காவாகட்டும், எல்லாருமே சொல்லுங்க. என்னோட குழந்தைய நான் எங்க போய் மும்மொழியை கற்க வைக்கிறது? என்கிட்ட பணம் கிடையாது சிபிஎஸ்இ ஸ்கூல்ல சேர்க்கிற அளவுக்கு. நான் எங்க போய் கத்துக்கிட்டோம்? இதுக்கு யாருக்காச்சும் திராணி இருக்கா பதில் சொல்றதுக்கு? இந்த அணில் குஞ்சு விஜய்க்காச்சும் திராணி இருக்கா? இல்ல. அது போக பிரசாந்த் கிஷோர் என்ன சொல்றான், நான் உங்க கட்சியை ஜெயிக்க வைக்கிறேன்றான். ஏடா, வெளியூர்காரன் உங்க கட்சியை ஜெயிக்க வைக்கிறேன்றா, உங்களுக்கு கோபம் வரல, ரோசம் வரல. ரோச கட்ட முட்டாப்பாயில வச்சு கட்சி நடத்துற இவனுங்கெல்லாம் பிஜேபி பத்தி பேசுறானுங்க, மானங்கட்ட பாயிலக.